அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை, திருச்சட்டம் நிறைவேறுதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 19 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். திருச்சட்டத்தின் சாரம் இறையன்பிலும் முழுமையான மனிதாபிமானத்திலும் அடங்கியுள்ளது என்பது குறித்து ஆண்டவருக்கு அவரது சமகாலத்து சமய தலைவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு கிடையாது. இருப்பினும் ஆண்டவரது போக்கு திருச்சட்டத்திற்கு முரண்பட்டது என்ற கருத்து வளர்ந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்க வேண்டும். அவற்றை காண விளைவோம். அவர் ஓய்வு நாளில் நலமளிக்கும் பழக்கத்தை வலிந்து மேற்கொண்டு ஓய்வு நாளை கடைபிடிப்பது ஒரு சமய சடங்கு அல்ல, அது மனித விடுதலையின் நிலையான சின்னம் என வாதிட்டு வந்தார். மணவிலக்கு சட்டத்திற்கு அவர் மறு விளக்கம் அளித்து, அது ஆண்களுக்குரிய சலுகை அல்ல, ஆண் ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் சட்டம் என்று கூறி மணவிலக்கு இறை திட்டத்திற்கு முரண்பட்டது என சாடினார். உண்மையான மனிதநேயம் இன வரம்புகளை கடந்தது. பதிலுக்கு பதில் செய்து பழி தீர்க்கும் மரபை அவர் தண்டித்தார். அன்பு மயமாகவும் நீதி நூற்றாகவும் இருக்கிற கடவுள் தரும் சட்டம் மனிதநேயம், மனிதகுல ஒற்றுமை, மனிதகுல விடுதலை போன்றவை. அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் மிக சிறந்த பகுதி ஐநூல். இதை சட்ட நூல்கள் என்று அழைக்கிறோம். இதை இஸ்ராயேல தோரா என்று அழைத்தனர். தங்கள் வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகளை கடவுள் மோசே வழியாக தங்களுக்கு அளித்தார் என்பதை மக்கள் உறுதியாக நம்பினர். ஆழ்ந்த மரியாதையுடன் இச்சட்டங்களை கடைபிடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் தம் மலைப்பொழிவில் யூத சட்டத்தை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை இயேசு அறிவிக்கின்றார். இயேசு பழைய சட்டங்களை எந்த வகையிலும் அழிக்க வரவில்லை, ஏனெனில் அவை கடவுளால் வழங்கப்பட்டவை. ஆனால் அவற்றிற்கு ஒரு பரந்த விரிந்த பார்வை தருகின்றார். கற்பிப்பவர்கள் அதை முதலில் தான் கடைபிடித்துவிட்டு பின்பு பிறருக்கு கற்பிப்பவர்களே விண்ணகத்தில் பெரியவர்களாக இருப்ப என்கிறார் இயேசு. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். செயலுள்ள போதனையை நான் பிறருக்கு வழங்குகின்றேனா? எனது சொல்லும் செயலும் இணைந்து செல்கின்றதா? மனிதநேய செயல்களில் திருச்சட்டத்தின் அர்த்தத்தை கண்டுகொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லம் மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் செயலுள்ள போதனையை மேற்கொள்ளவும், எங்களது சொல்லும் செயலும் இணைந்து செல்லவும், மனிதநேய செயல்களில் திருச்சட்டத்தின் அர்த்தத்தை கண்டுகொள்ளவும் வரம் தாரும். ஆமேன்.